வழக்கம் போல அப்பா வந்திருக்காரு. இந்த முறை அப்பா கையில வந்து அந்த திருநீர் தட்டை கொடுக்கல, பூசிட்டு இப்படி ஒரு தொடச்சிட்டு போறதுக்காகவா கீழே போட்டுட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, இந்த முறை வந்து அந்த அவமானம் படத்துல இந்த திருநீர் தட்டை வந்து கையில கொடுக்கவே இல்லை. அது சரிதான். பட் அந்த இடத்துல அவர் அந்த வாண்டையார் அவர்கள் வந்து அந்த செயலை செய்தது தவறு. அது என்னவென்று தெரியல. அது கூட அவர் உட்காந்து தர்ணா போராட்டம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் அதை வந்து அமமுக பொதுச் செயலர் தினகரன் சாரும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சமாதானப்படுத்தி அந்த தர்ணா வாபஸ் வாங்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சு போனாரு வாண்டையார். ஸோ அது என்னன்னு தெரியல. அது என்ன நம்ம அதை பத்தி தெரியாம பேசக்கூடாது. இருக்கார்ல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திமுக சின்னத்துல இருந்து ஜெயிச்சாரு. சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு சைரன் காரை கொடுத்து உட்கார வச்சது அவர் கப்சுப்னு ஆயிட்டாரு. அதே போலதான் அவங்க யாரு கொஞ்சம் சவுண்ட் விடுறாங்களோ அவங்களை டக்குன்னு உட்கார வச்சு போடுறாங்க. ஆமா, பணம் பதவி இதை கொடுத்து திமுக அரசு வந்து அது விலைக்கு வாங்கி விடும். எடப்பாடி திமுகவிட்ட இருந்து அதிமுக மீட்டெடுப்போம், அது இங்க இருந்து நாங்க நேற்று தொடங்கியிருக்கோன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் வந்து வர்றது கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. இல்லைன்னா அவங்களும் அந்த பேட்டியில கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதுதான் ஹார்ட் ஆஃப் தி டாபிக். இல்ல அவரு எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு, நான் எதையும், அதாவது நாங்கள் வந்து எடப்பாடி இந்த மாதிரி துரோகிகள் சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உண்மையில ஸ்மார்ட்டான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. துரோகின்றது நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி தான் துரோகி. இருங்க, அது ரைட்டு. அவங்க ஸ்மார்ட்டா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. துரோகி யாருன்னு நீங்க போய் அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க துரோகி யாருன்னு. ஆமா, உட்கார வச்சவங்களுக்கே துரோகம் பண்ண இல்லையா. முன்னாள் எம்பி மதுரை நாடாளுமன்ற எம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து இப்ப வந்து எடப்பாடி திமுக மாறிடுச்சு, திமுகவோட ஏ டீம் தான் வந்து எடப்பாடி திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டாலினோட செயல்ல அரசியல் செய்யறாரு அவர். அதாவது தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 2020-21 அதே மாதிரி 2023-24 இதுல பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி அப்புறம் துவக்க கல்வி, அதாவது முதல் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11, 12 இதுல வந்து இந்த இடைநிற்றல்னு சொல்லுவாங்க, அதாவது பாதியில நிற்பாங்க பாத்தீங்களா, அதோட சதவீதம் அதிகமா இருக்கு திமுக ஆட்சியில. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3671 பள்ளிகளில் தற்போது வரை ஒரே ஒரு ஆசிரியர் தான் பணியில இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை. பாத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட 3671 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் அல்லவா. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும்ட்டு அவரு மந்திரி சில அமைச்சர்கள் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நாள்ல தான் ஸ்கூலுக்கு அது ஸ்கூல்ல யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கா அப்படின்னா அவர் ஒரு படித்தவர், நல்ல ஒரு பண்பு மிக்கவர், அதனால சொல்லியிருக்காரு. ஆனா நீங்களுக்கு அந்த லெவலில் இல்ல, நாங்க மந்திரி, நாங்க என்ன சொல்றோமோ அரசாங்கம் செய்யணும். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எதிர்கட்சியாக பேரளவில் செயல்படும் எடப்பாடி திமுக வந்து இதை பத்தி கேட்கறதே கிடையாது. மாறாக கொடியை பிடிச்சேன், பிள்ளையார் சொல்லி போட்டேன் அப்படின்னு பேசி போடுறாப்புல. இதெல்லாம் பாருங்க திரு பழனிசாமி அவர்கள். துரோகின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? நீங்க வந்து யார துரோகின்றீங்க? நீங்க வந்து பழனிசாமி அவர்கள் துரோகின்னு சொல்ற, நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க மக்களே. கூகுள்ல வந்து பொலிட்டிக்கல் இது துரோகி, அதாவது அரசியல் துரோகி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி சிரிச்ச முகம் வரும். நீ ஏடிஎம் என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு துரோகின்னு பேசுறதுக்கு? இதுக்கு உங்களை சுத்தி 4 பேரும் கையை தட்டுறாங்க. கை தட்டினாங்கன்னா வேற வழி இல்ல. பின்னாடி நிக்கிற ஒரு 4 பேருமே அன்றாட சம்பளத்துக்காக வரக்கூடிய ஒரு சில கட்சிக்காரங்க தானே வர்றாங்க. அமமுக பொதுச் செயலாளர்கள் சொல்வது போல இம்முறை எடப்பாடி திமுக அணியினர் படுதோல்வியை சந்தித்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கு கூட பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, சொல்லப்படுது. இதுதான் தகவல். துரோகிகள் அரசியல் வரலாறில் நிலைத்தின்றதாக சரித்திரமே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்த இந்த தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தலில் அது வெளிப்படையா தெரியும் என்பதை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிக்கிறோம். கண்டிப்பா சும்மா அதான் மைக் கிடைச்சா 4 பேர் அவங்களோட மைக் கிடைச்சா நம்ம கத்துறது இல்லையா? நாங்களே கத்துவோம். எடப்பாடியை பத்தி பேசுங்கன்னு சொன்னா எப்படி கத்துவே தெரியுமா? இந்த ஜாதியை வைத்து படம் எடுத்து விட்டு நாங்க ஜாதியை வைத்து படம் எடுக்கவில்லைன்னு சொல்றோம். அந்த கோஷ்டியை சேர்ந்தவங்க நல்லா சொல்லியிருந்தாங்க, அந்த லேடியும் பேசியிருந்தாங்க.
இது போக எக்கச்சக்க படம், அந்த பைசன் ஒரு படம் வந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து மக்களை வந்து தூண்டுவது போல் இருக்கிறது இல்லையா? அதாவது இவங்க தூண்டுறாங்க இல்ல தூங்க விடுறாங்க, அது தியேட்டர்ல போனதான் தெரியும். தூங்குறாங்களா தூண்டு விடுறாங்க, அது தூங்கிட்டு தான் இருக்காங்க, என்ன பண்றது பாவம். அதாவது இதுல ஒரு சவுடாலர் விட்டுருக்காங்க. அதாவது நான் இப்படிதான் பண்ணுவேன். ரஜித் அவர் பேசியிருக்காருங்க. என்ன, நான் வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல எங்க இனம் இல்லாம எப்படிங்கிற தலித்து எதுக்கு சொல்றீங்க? அப்ப நீங்க பேரை மாத்திக்கங்க. அதாவது இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் ஒரு பெயர் தாங்க. அது இழி சொல்ல நீங்க நினைச்சுக்கிறீங்க. விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணி அதை என்ன சொல்றது, அது கேவலமான ஒரு அரசியல் செய்து படம் எடுத்து அவங்க மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றோம்னு நினைச்சிட்டு அதுல பணம் சம்பாரிச்சு அவன் அந்த ஆளோட கார்லாம் பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் கார்ல போயிட்டு இருக்காங்க. இல்ல, அவரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காருல, BMW போறா. மிக திறமையான ஒரு அதிர்ஷ்டமான படமா அப்பா சொல்லியிருக்காப்லையா? அப்பா சொல்லுங்க, ஒரு ஸ்டாலின் பையன் தான் உதயநிதி. உங்களுக்கு தெரியலையா? அடுத்து அவன் பையன் வச்சு படம் எடுக்க போறானுங்க. அதுக்காக அந்த ப்ரொமோஷனு, வாய்ஸ் ஓவர் ப்ரொமோஷனு. மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? அரசு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியும், அரசு துறையில வேலை பார்க்குறவங்க தன்னோட வேலையே செய்யாம தட்டி கழிச்சு அரசுல மக்கள் வரி பணம், அதுதான் மக்கள் வரி சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பணத்துல வேலை செய்யாம உட்கார்ந்து இருக்கவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு அரசு பதவியில இருக்கேன், என் வேலையை நான் சரியா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சம்பளம் வாங்குறேன் பாத்தீங்களா, அது மக்கள் வரி பணம். எவ்வளவு வரி பணம் வருது பாத்தீங்களா? நீ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல குமுறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நீ வேலையை ஒழுங்கா செய்யல, உனக்கு வந்து அதுக்கான பலனை அனுபவிக்கிற. அதே போலதான் வைவர் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் கமல் ராஜா. முக்குளத்தூர் சமுதாயம் தேவர் ஜெயந்திக்கு அனைத்து கட்சியினர்களும் நல்லபடியா வந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அதுதான் வந்து இன்றைய நேற்று இன்றெல்லாம் ஒரு பெரிய விவாதமாக இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம துணை ஜனாதிபதி வந்திருக்காரு, சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆமா, வழக்கம் போல அப்பா வந்திருக்காரு. இந்த முறை அப்பா கையில வந்து அந்த திருநீர் தட்டை கொடுக்கல, இப்படி ஒரு தொடச்சிட்டு போறதுக்காகவா கீழே போட்டுட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, இந்த முறை வந்து அந்த அவமானம் படத்துல இந்த திருநீர் தட்டை வந்து கையில கொடுக்கவே இல்லை. ஆமா ஆமா, அதுல என்ன முக்கியமானது, வருடம் வந்து அது ஸ்ரீதர் வாண்டையா இருக்காருல்ல, அவர் இந்த பூசாரியை அடிச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு இதாவே இருக்கு, பேசுறாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல. ஆமா, அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்வு நடந்தது தப்பு. அது வந்து ஒரு ஐயாவோட சமாதியில அந்த விழாவப்ப அந்த இடத்துல அந்த நிகழ்வு வந்து தவறுன்றதை நம்ம அந்த இடத்துல உண்மையா கண்டிச்சுக்கிறோம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தும்ல, அங்கேயும் பொருந்தலாம் இங்கேயும் பொருந்தலாம்ல. அது சரிதான். பட் அந்த இடத்துல அவர் அந்த மாண்டையார் அவர்கள் வந்து அந்த செயலை செய்தது தவறு. அது என்னவென்று தெரியல. அது கூட அவர் உட்கார்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் அதை வந்து அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் சாரும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சமாதானப்படுத்தி அந்த தர்ணா வாபஸ் வாங்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சு போனாரு வாண்டையாரு. சோ அது என்னன்னு தெரியல. அது என்ன, நம்ம அதை பத்தி தெரியாம பேசக்கூடாது. அடுத்து என்னது, இந்த ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, ராமதாஸ். ஆமா, அவர் வந்து இந்த மணல் திறக்கக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இல்ல, அவர் வந்து குவாரிகள் வந்து அதிகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எப்பவுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தோம் அப்படின்னா பொதுவான பிரச்சனைகள் குரல் கொடுப்பாங்க. ஸோ தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ரீசெண்டா சிவகங்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அந்த சமூக ஆர்வலர்கள் கொலை பண்ணாங்க இல்லையா, ஒரு முஸ்லீம் சமூக ஆர்வலர் கொலை பண்ணாங்க. அதெல்லாம் தொடர்பு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குவாரிகள் நடத்தக்கூடாதுன்றதுக்காகவே அவர் போராடினவர். சோ அதெல்லாம் தொடர்ந்துதான் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி குவாரிகள் அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தான். இதுதான் உண்மை. அதுல வந்து என்னவென்று அதான் வழக்கம் போல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அடிப்படை நடுத்தர மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு கட்சியாக செயல்படுன்னு பாக்குறோம் நம்ம. இப்ப திராவிட கட்சிக்கு அவங்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இத வந்து ஒரு ராமதாஸ் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது கொள்கை வேறு, இது கொள்கை வேறு, அந்த இது வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கொள்கை ரீதியா வேறுபட்டாலும் அது சில விஷயங்கள் அது வந்து அரசியல்ல அந்த மாதிரி அந்த பேலன்ஸ்டா ஓட்டுற விஷயங்கள் நடக்கும். சோ அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, திமுகவை எதிர்க்க மாதிரி எதிர்ப்பாங்க, அணைக்கிற மாதிரி அணைப்பாங்க. அதுதான் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்பார்கள், அணைக்கிற வேண்டிய இடத்துல அணைப்பார்கள். இதுதான் வந்து அனைத்து கட்சிகளோட நிலைப்பாடு. நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் நம்ம அவர் இருக்கார்ல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திமுக சின்னத்துல இருந்து ஜெயிச்சாரு. சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா
திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு சைரன் காரை கொடுத்து உட்கார வச்சது வந்து அவர் கப்சுப்னு ஆயிட்டாரு. அதே போலதான் அவங்க யாரு கொஞ்சம் சவுண்ட் விடுறாங்களோ அவங்களை டக்குன்னு உட்கார வச்சு போடுறது. ஆமா, பணம் பதவி இதை கொடுத்து திமுக அரசு வந்து அதை விலைக்கு வாங்கி விடும். அதெல்லாம் வந்து நான் ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். அதை காட்டி முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நேத்து வந்து நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட 118வது குரு பூஜையில ஒரு அச்சாரம் போட்டிருக்காங்க. ஆமா, அண்ணே டிடிவி தினகரன் அவர்கள், ஆமா முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள், ஆமா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், இவர் 3 பேர் ஒரு சபதமே எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட அதிமுகவை மீட்போம். ஆமா, அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம், எடப்பாடி திமுக கிட்ட இருந்து அதிமுக மீட்டெடுப்போம், அது இங்க இருந்து நாங்க நேற்று தொடங்கி இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் வந்து வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவங்களும் அந்த பேட்டியில கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதுதான் ஹார்ட் ஆஃப் தி டாபிக். இல்ல, அவரு எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு, நான் எதையும், அதாவது நாங்கள் வந்து துரோகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காப்ல எடப்பாடி, எதையும் சந்திப்பின் போட்டிருக்காப்லையே. ஏங்க அதுதாங்க ஒரு வெட்கேடான ஒரு பேச்சு அது. அதுக்குதான் வந்து இந்த அதிமுக போச்சுல சின்னமாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எடப்பாடி இந்த மாதிரி துரோகிகள் சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உண்மையில ஸ்மார்ட்டான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. துரோகின்றது நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி தான் துரோகி. இருங்க, அது ரைட்டு, அவங்க ஸ்மார்ட்டா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. துரோகி யாருன்னு நீங்க போய் அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க துரோகி யாருன்னு. ஆமா, உட்கார வச்சவங்களுக்கே துரோகம் பண்ண இல்லையா? ஆமா, அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறதெல்லாம் வந்து நம்ம பெருசா பேசக்கூடாது. இல்ல, அவரும் அப்ப எப்ப நானே இருக்கேன்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்துக்கிறாருன்னு சொல்றேன், வேற ஒண்ணு சொல்லல நானு. ஆமா, ஒரு பெப்பட்டு, அதாவது உட்கார வைக்கப்பட்ட தலைவர் தான் அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. அது தெரியும். அதனால வந்து அவர் வந்து ஒரு இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி எங்கிட்ட ஆட்டான்னு ஆடுவார். அதனால அவரை பத்தி நம்ம பேசி டாக் வேஸ்ட் பண்ணுவோம்னா, இன்னொன்னு அவர் பி டீம் இருக்காரு, யார திமுகவோட பி டீம் சொல்லியிருக்காரு. ஆமா, அதையும் சொல்லியிருக்காரு. அதற்கு தான் வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் எம்பி மதுரை நாடாளுமன்ற எம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து இப்ப வந்து எடப்பாடி திமுக மாறிடுச்சு, திமுகவோட ஏ டீம் தான் வந்து எடப்பாடி திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டாலினோட செயல்ல அரசியல் செய்யறாரு அவரு, ஸ்டாலினுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அவர் வந்து எங்கேயுமே அவருக்கு எதிர்ப்ப குரல் கொடுக்கவே இல்லை. சும்மா சட்டசபையில அவர் பேசுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ மட்டும் போட்டிருக்காங்க, தவிர எங்கேயுமே அவர் எதிர்ப்ப பேசவே இல்லை. ஆமா ஆமா. பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கல்வி மிகவும் பின்தங்கி உள்ளது, அதாவது தமிழகத்துல பின்தங்கி உள்ளதுன்னு சொல்லி, அதுக்கு காரணம் முழு காரணம் திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. அதுதான் அது முக்கியமான விவாத பொருளாவே இருக்கு. அதாவது தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 2020-21 அதே மாதிரி 2023-24 இதுல பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி, அப்புறம் துவக்க கல்வி, அதாவது முதல் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 இதுல வந்து இந்த இடைநிற்றல்னு சொல்லுவாங்க, அதாவது பாதியில நிற்பாங்க பாத்தீங்களா, அதோட சதவீதம் அதிகமா இருக்கு திமுக ஆட்சியில. அதோட சதவீதம் அதாவது 0.6ன்ற இடத்துல துவக்க பள்ளியில அதாவது பாதியில ஸ்கூல் டிராப் அவுட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பாதியில நின்றுட்டு போறாங்க பாத்தீங்களா குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் பால்ல ஸ்கூல் முடிக்காம போயிடுவாங்க. இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம துவக்க பள்ளியிலையும் அதிகமா இருக்கு, உயர்நிலை பள்ளியிலையும் அதிகமா இருக்கு. அதே போல தனியார் ஒப்பிடும்போது, அரசு பள்ளிகளை ஒப்பிடும்போது தனியார் பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை சேர்க்கை குறைந்திருக்குன்னு சொல்றாரு திமுக அரசு ஆட்சியில. இதையும் சொல்றாரா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது கல்வித்துறை அமைச்சர் இருக்கு, திருச்சி மாவட்டத்திலயும் இந்த நிலைமை இருக்கு. சோ அந்த அன்பில் பொய்யாமலை அமைச்சர் இதை பத்தி தெரியாதா, அவரோட மாவட்டத்துல அந்த மாதிரி இல்ல. அன்பில் பொய்யாமலை எப்போ ஒரு பேட்டி கொடுத்தாலுமே நல்ல கல்வி, நல்ல ஒரு அதாவது புக்கு, மற்றபடி எல்லா ஒரு இது துணிமணியில இருந்து எல்லாமே அனைத்துமே தரமாக கொடுக்கப்படுகிறது, கல்வியை வந்து நாங்கள் உயர்த்திருக்கிறோம் பேசியிருக்காப்ல. அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அந்தந்த துறை அமைச்சர்கள் தான் சார்ந்த துறையை உயர்த்தி பேசுவது ஒரு இயல்பு. அவங்க போயிட்டு இயல்பு பேச மாட்டாங்க. ஒரு இருக்கிற விஷயமோ இல்லாத விஷயமோ செய்தியாளர் சந்திப்பில் போது அவங்க வந்து அந்த மாதிரி பேசுறது ஒரு அது யதார்த்தமான ஒண்ணு. உண்மை என்பதை பேசுவது யாரு அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கிறவர்கள், பிற கட்சிகள் தான் அது என்ன உண்மை நிலவரம் பேசுவாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3671 பள்ளிகளில் தற்போது வரை ஒரே ஒரு ஆசிரியர் தான் பணியில இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை.
பாத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 3671 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் அல்லவா அப்படின்னு நம்ம கேட்கல. அண்ணாமலை சார் கேட்டிருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போன்ற திட்டங்கள் வந்து பள்ளி விடுமுறை நாட்கள்ல வைக்காம பள்ளி நாட்கள்ல வைத்து அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல் டேஸ்ல அவங்க விடுமுறை அளிச்சிருக்காங்க. இது ஒரு 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 திறமையான நிர்வாகத்திற்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்க நிகழ்ச்சி என்ன நடத்திக்கீங்க, பள்ளி விடுமுறை நடத்த வேண்டியதானே, அது என்ன பள்ளி வேலை நாட்கள் நடத்துறது? அது அவங்களுக்கு பாதிக்காது அல்லவா? அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணுமென்று அவரு மந்திரி சில அமைச்சர்கள் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நாள்ல தான் ஸ்கூல்ல யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கா அப்படின்னா அவர் ஒரு படித்தவர், நல்ல ஒரு பண்பு மிக்கவர், அதனால சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களுக்கு அந்த லெவலில் இல்ல. நாங்க மந்திரி, நாங்க என்ன சொல்றோமோ அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு நாங்களும் போகணும்ன்றீங்க. அதான் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். நான் சொல்றாரு அப்படி கல்வியை வைத்து கல்வியோட தரம் திமுக ஆட்சியில வந்து பின்னோக்கி செல்லுது. அதாவது பழைய நிலைக்கு போகுது. முன்னேற்றமாக இருந்தது, ஏற்றமாக இருந்தது, இறக்கத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, உண்மைதான். டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்கு. அது உயர்கல்வியிலும் சரி, துவக்க பள்ளிகளிலும் சரி, பாதியில போடுற, அதாவது ஸ்கூலை பாதியில் விட்டுட்டு போற பள்ளிகள் அதிகமா இருக்காங்க. கவர்மெண்ட்டை காட்டி பிரைவேட்ல வந்து முதல் வகுப்பு சேர்க்கை எண்ணிக்கை 5 லட்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அண்ணாமலை அவர்கள் இந்த டேட்டா எடுத்து சொல்றதுல ஒரு கில்லாடி. டேட்டாஸ் எடுத்து சொல்றதால அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எதிர்கட்சியாக பேரளவில் செயல்படும் எடப்பாடி திமுக வந்து இதை பத்தி கேட்கறதே கிடையாது. மாறாக கொடிய பிடிச்சேன், பிள்ளையார் சொல்லி போட்டேன் அப்படின்னு பேசி போடுறாப்புல. இதெல்லாம் பாருங்க திரு பழனிசாமி அவர்கள். துரோகின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? நீங்க வந்து யார துரோகின்றீங்க? நீங்க வந்து பழனிசாமி அவர்கள் துரோகின்னு சொல்ற, நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க மக்களே. கூகுள்ல வந்து பொலிட்டிக்கல் இது துரோகி, அதாவது அரசியல் துரோகி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி சிரிச்ச முகம் வரும். நீங்க ஆனா செக் பண்ணி பாருங்க. கூகுள்ல போயிட்டு தேடி பாருங்க, அரசியல் துரோகின்னு டைப் பண்ணி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பேர் வரும். சோ நீங்கெல்லாம் துரோகத்தை பத்தி பேசவே கூடாது. இல்ல நீங்க திமுகவோட பி டீம்னு சொல்றீங்க. யார நீங்க அதெல்லாம் பேசலாமா? திமுக பி டீம் யாரு? பி டீம் நீ ஏ டீம். என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு எல்லாம் துரோகின்னு பேசுறதுக்கு? இதுக்கு உங்களை சுத்தி 4 பேர் கையை தட்டுறாங்க. இன்னத்த இல்ல கை தட்டினாங்கன்னா வேற வழி இல்ல. பின்னாடி நிக்கிற ஒரு 4 பேருமே அன்றாட சம்பளத்துக்காக வரக்கூடிய ஒரு சில கட்சிக்காரங்க தானே வர்றாங்க. அமமுக பொதுச்செயலாளர்கள் சொல்வது போல இம்முறை எடப்பாடி திமுக அணியினர் படுதோல்வியை சந்தித்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கு கூட பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பான முறையில் துரோகம் வீழ்த்தப்படும், அம்மா எம்ஜிஆர் அம்மாவோட ஆட்சி மீண்டும் நிலையாட்டப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி இருக்கவும் ரெடியா இருக்க மாதிரி ஒரு தகவல் வருது. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து விஜயோட கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு ஒன்று அதிகாரப்பூர்வமா வரல அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் தகவல். துரோகிகள் அரசியல் வரலாறில் நிலைக்கின்றதாக சரித்திரமே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்த இந்த தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தலில் அது வெளிப்படையா தெரியும் என்பதை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிக்கிறோம். கண்டிப்பா எல்லாமே சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சசிகலா அம்மா, அவங்கதான் அந்த நேற்று அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட அந்த குரு பூஜையில கலந்து கொண்டவங்க வந்து என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன், செய்வேன், சஸ்பென்ஸா வச்சு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்ககிட்ட கேள்வி கேட்டது, உங்களை வந்து பழனிசாமி துரோகின்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டதுதான் ஸ்மார்ட்டா பதில் சொல்லியிருக்காங்க. அடிமட்ட அதிமுக தொண்டர்கிட்ட போய் கேள்வி கேட்டு பாருங்க யாரு துரோகின்னு. அது வந்து அவங்களுக்கு தெரியும் துரோகி. நம்ம அந்த நேரத்துல சரி ஒரு தகுதி மிக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷங்களா நம்முடன் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை முதலமைச்சராகவே உட்கார வச்சாங்க. ஆனா அவன் துரோகம் பண்ணிட்டு ஊர்ல உள்ளவங்கள துரோகின்னு தெரியாமல சும்மா அதான் மைக் கிடைச்சா 4 பேரு அவங்களோட மைக் கிடைச்சா நம்ம கத்துறது இல்லையா? நாங்களே கத்துவோம். எடப்பாடியை பத்தி பேசுங்கன்னு சொன்னா எப்படி கத்துவே தெரியுமா? இந்த ஜாதியை வைத்து படம் எடுத்து விட்டு நாங்க ஜாதியை வைத்து படம் எடுக்கவில்லைன்னு சொல்றோம். அந்த கோஷ்டியை சேர்ந்தவங்கலாம். தேசிக தெய்வீகம் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு பாஸ்கர் அவர்களே. ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி. அத வந்து ஒருத்தர், அதாவது வட மாநிலத்துல இருந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க. அனைத்து சமுதாயத்தையும்
எப்படி கொண்டு போய் பார்த்திருக்காங்க. நீங்க படம் எடுக்கிறது என்ன எடுக்கிறீங்க, ஒரு ஜாதியை பத்தி தானே எடுக்கிறீங்க. இது வந்து போய் பாருங்க, அனைத்து சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிருக்காரு, இப்படி வாழ்ந்திருக்காரு, 53 வயசுல இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சில சில தயாரிப்பாளர்கள், சில டைரக்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா போட்ட பணத்தை எடுக்கிறதுக்காகவே இல்லாத ஒரு விஷயத்தை இதுக்கு உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்தை திரிச்சு ஒரு மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் செயல இருக்காங்க. அததான் சென்சார் போர்டு இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவோட படத்தையும் தடை பண்ற சொல்றதுக்கு ஒரு அமைப்பு வந்துச்சு. சென்சார் போர்டு நீட்டா சொல்லிருச்சு, யாருக்குமே எந்த இது இல்ல, எதுக்கு நீங்க தேவலாம் வர்றீங்க, ஆனா சென்சார் போர்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிருச்சு. நல்லா சொல்லியிருந்தாங்க, அந்த லேடியும் பேசியிருந்தாங்க. இது போக எக்கச்சக்க படம், அந்த பைசன் ஒரு படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து மக்களை வந்து தூண்டுவது போல் இருக்கிறது இல்லையா. அதாவது இவங்க தூண்டுறாங்க இல்ல தூங்க விடுறாங்க, அது தியேட்டர்ல போனதான் தெரியும். தூங்குறாங்களா தூண்டு விடுறாங்க, அது தூங்கிட்டு தான் இருக்காங்க, என்ன பண்றது பாவம். அதாவது இதுல ஒரு சவுடாலர் விட்டுருக்காங்க. அதாவது நான் இப்படிதான் பண்ணுவேன். ரஞ்சித் அவர் பேசியிருக்காருங்க. என்ன, நான் வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல எங்க இனம் இல்லாம எப்படிங்க இருக்க முடியும், தலித்துன்னு எதுக்கு சொல்றீங்க, அப்ப நீங்க பேர் மாத்திக்கங்க. அதாவது இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் ஒரு பெயர் தாங்க, அது இழி சொல்லு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதான் நம்ம பெருமையா தான் பேச முடியாது. இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணி அதை என்ன சொல்றது, அது கேவலமான ஒரு அரசியல் செய்து படம் எடுத்து அவங்க மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றோம்னு நினைச்சிட்டு அதுல பணம் சம்பாரிச்சு அவன் அந்த ஆளோட கார்லாம் பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் கார்ல போயிட்டு இருக்காப்ல. இல்ல அவரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காருல, BMW போறா. மிக திறமையான ஒரு அதிர்ஷ்டமான படமா அப்பா சொல்லியிருக்காப்லையா? அப்பா சொல்லுங்க, ஒரு ஸ்டாலின் பையன் தான் உதயநிதி. உங்களுக்கு தெரியலையா? அடுத்து அவன் பையன் வச்சு படம் எடுக்க போறானுங்க. அதுக்காக அந்த ப்ரொமோஷனு, வாய்ஸ் ஓவர் ப்ரொமோஷனு. சரிங்களா, இதெல்லாம் வந்து ஆமா இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. அம்பட்டுக்கும் சரி படம் கிட்ட நடிச்சா ஏதாவது பேர் வாய்ப்பு ஏதாவது ஐடியா. அதாவது பாருங்க, ஒரு அது பாத்தீங்கன்னா பேட்டியில மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, எனது தந்தைக்கு பிறகு எனக்கு பிறகு எனது குடும்பத்தில் யாரும் அரசியலில் வரமாட்டார்கள் அப்படின்னு பேசுறாரு. சொல்லி ஒரு பையனை வந்து துணை உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து கீழே இவரு துணை முதல்வர் துமுவோட பையனை வந்து அடுத்து இன்ப நிதியா ஏதோ ஒரு நிதி, நல்ல நிதிடா. ஆமா, அத ஏதோ உங்களுக்கு நாங்க நிதி கொடுத்து நீங்க போய்கிட்டே இருக்க, நாங்க பின்னாடி நின்றுகிட்டே இருக்க முடியுங்க. இல்லங்க, அதெல்லாம் மேல இருக்க பார்த்து தாங்க இருக்கான். அதெல்லாம் கண்டிப்பா சம்பவங்கள் நடக்குங்க. மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? அரசு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நல்லா நமக்கு தெரியும், அரசு துறையில வேலை பார்க்குறவங்க தன்னோட வேலையே செய்யாம தட்டி கழிச்சு அரசுல மக்கள் வரி பணம், அதுதான் மக்கள் வரி சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பணத்துல வேலை செய்யாம உட்கார்ந்து இருக்கவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஒரு அரசு பதவியில இருக்கேன், என் வேலையை நான் சரியா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சம்பளம் வாங்குறேன் பாத்தீங்களா, அது மக்கள் வரி பணம். எவ்வளவு வேலை வரி பணம் வருது பாத்தீங்களா. நீ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல குமுறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நீ வேலையை ஒழுங்கா செய்யல, உனக்கு வந்து அதுக்கான பலனை அனுபவிக்கிற. அதே போலதான் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் சரி, நீ வந்து மக்களை ஏமாத்துற லஞ்ச லாவணிகள் நீ உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்சம் வாங்கிட்டு தானே பாஸ்கரன் இருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் நடக்கும். அது வந்து எழுதப்பட்ட உண்மை. எத்தனையோ பேர், எவ்வளவு பேர் இந்த தமிழக அரசியல்ல வாழ்ந்து மறைந்து சூட அழிஞ்சு போயிருக்காங்க. சோ அது நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும். அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.